ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அமைஞ்சிருக்கிற ஒரு நாள் சுற்றுலா தலமான அமராவதி டேமை பற்றி பார்த்தோம். கூடவே இங்கே பக்கத்திலேயே நாம் வர்ற வழியில் பார்த்த சைனிக் ஸ்கூலை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களையும் பார்த்தோம். இன்னும் இந்த அமராவதி டேமுக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா, அதாவது இந்த அமராவதி வனச்சரகத்துக்கு உள்ளேயே ஒரு முதலைப்பண்ணை மற்றும் சிறுவர்கள் பூங்காவும் இருக்குங்க. இப்போ நாம் அங்கே தாங்க போக போகிறோம். அமராவதி டேம்ல இருந்து இந்த பாலத்து வழியாக ஸ்ட்ரெயிட்டாக 1 கிலோமீட்டர் போனோம்னாலே போதுங்க, முதலைப்பண்ணையை ரீச் பண்ணிடலாம். இதுதாங்க முதலைப்பண்ணையோட என்ட்ரன்ஸ். நுழைவு கட்டணம்னு பார்த்தோம்னா பொதுவாகவே எல்லா சுற்றுலா தலங்களையும் இருக்கிற மாதிரி தாங்க இங்கேயும் நமக்கு ஒரு மாதிரியும் ஃபாரினர்ஸ்க்கு ஒரு மாதிரியும் சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கான சார்ஜஸ் பற்றி மட்டும் பார்க்கலாங்க. இங்கே நுழைவு கட்டணமாக பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் சின்னவங்களுக்கு 10 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங் சார்ஜஸ்ன்னு பார்த்தோம்னா 6 வீல்ஸ் உள்ள ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு 100 ரூபாயும், 4 வீலர்ஸ்க்கு 50 ரூபாயும், 2 வீலர்ஸ்க்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்டில் கேமராக்கு 100 ரூபாயும், வீடியோ கேமராக்கு 300 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. காலை 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே நுழைஞ்சினுமே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டில் இந்த முதலைப்பண்ணையோட சுற்றுச்சூழலை கொஞ்சம் கூட பாதிக்காத வகையிலும் இங்கே இருக்கிற ஆபத்தான முதலைகளை பாதுகாப்பான முறையில் கண்டுகளிக்கிறதுக்கு இங்கே நாம் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நீட்டாக ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதும் அவசியம். அதே மாதிரி இங்கே இருக்கிற முதலைகள் பற்றின தகவல்களை அங்கங்கே இந்த மாதிரி போர்டில் வச்சுருக்காங்க. அதையெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த அமராவதி முதலைப்பண்ணையை 1975ஆம் ஆண்டு தாங்க தொடங்கியிருக்காங்க. இந்த அமராவதி வனப்பகுதியில் இருக்கிற நீர்த்தேக்கங்களில் காணப்படுற முதலைகளை சேஃபாக பிடிச்சிட்டு வந்து இங்கே தாங்க பாதுகாத்து வளர்த்துறாங்க. அந்த வகையில் இங்கே ஆண் பெண் குட்டிகள்னு கிட்டத்தட்ட 90லேருந்து 100 முதலைகள் வரைக்கும் பராமரிக்கப்பட்டுட்டு வரதா சொல்லப்படுதுங்க. இங்கே இருக்கிற முதலைகளுக்கு மாட்டிறைச்சி மற்றும் மீன்கள் தாங்க உணவாக கொடுக்கப்படுது. இந்தியாவில் காணக்கூடிய 3 வகையான முதலைகளில் அதிக அளவில் காணக்கூடிய மகர் அப்படிங்கிற ஒரு வகையான முதலைகள் தாங்க இங்கே அதிக அளவில் காணப்படுது. இந்த வகை முதலைகள் நிலம் மற்றும் நீர் ரெண்டுலேயுமே வாழக்கூடிய தன்மை பெற்றதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவே அங்கங்கே இந்த மாதிரி நீர்த்தொட்டிகளையும் அமைச்சிருக்காங்க. உருவம் பெருசாக இருந்தாலுமே இந்த முதலைகள் நாள் ஒன்றுக்கு 1/2 கிலோ இறைச்சியை மட்டுமே உணவாக எடுத்துக்கிறதா சொல்லப்படுதுங்க. அதுவும் பார்த்தோம்னா வாரத்தில் 6 நாட்கள் மட்டும்தாங்க உணவு கொடுக்கப்படுது. ஞாயிற்றுக்கிழமைகளில் எந்த ஒரு உணவும் கொடுக்கப்படுறது இல்லைன்னும் சொல்லப்படுதுங்க. ஸோ சண்டே விரதம்ங்க. முதலைகளுக்கு நாக்கு தாடையோடு ஒட்டி இருக்கிறதால அதால் உணவை மென்று சாப்பிட முடியாதுங்க. அதனால தான் உணவை மெல்லாமல் அப்படியே முழுங்கிடுதுங்க. அப்பப்போ தண்ணிக்குள்ளே இறங்கி இந்த மாதிரி நீராடிட்டு தன்னோட உணவையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தரையில் வந்து ஜம்முன்னு இந்த மாதிரி ஆடாமல் அசையாமல் படுத்துக்குதுங்க. இந்த மாதிரி நீரிலும் நிலத்திலும் மாறி மாறி இருக்கிறது மூலமாக தங்களோட உடல் வெப்பத்தையும் சீராக பராமரிச்சுக்குதுங்க. மேக்சிமம் ஒரே இடத்துல ஆடாமல் அசையாமல் கிடக்கிற இந்த முதலைகள் அப்பப்போ அங்கே இங்கே நகர்ந்து போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுங்க. அப்படிப்பட்ட ஒரு சில தருணங்களை இப்போ வரப்போகிற சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸில் பார்க்கலாங்க. இதுதாங்க இந்த முதலைப்பண்ணையோட வளாகத்துக்கு உள்ளேயே அமைஞ்சிருக்கிற சிறுவர் பூங்கா. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ப்ளே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. இந்த பூங்காவுக்கு உள்ளேயும் சரி பூங்காவை சுற்றி வெளியிலையும் சரி ஏகப்பட்ட பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறதால இந்த பூங்காவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வெயில் கொஞ்சம் கூட தெரியலைங்க. ஸோ ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி வந்தோம்னா அமராவதி டேமை பார்த்ததுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு இங்கே வந்தோம்னா நம்ம ஃபேமிலியோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்குங்க. சாப்பாடு ஸ்நாக்ஸுன்னு உணவுப் பொருட்களை மட்டும் இங்கே கொண்டு வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே குரங்குகள் தொல்லை ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. நம்ம கையில் ஏதாவது வச்சுருந்தோம்னா டக்குன்னு வந்து பிடுங்கிட்டு ஓடிடுதுங்க.
அப்புறம் இங்கே உள்ளேயே பார்த்தோம்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸும் இருக்குங்க. ஸோ நாம் இங்கே வந்துட்டு போனதுக்கான மெமரிஸை அங்கங்கே நின்று எடுக்கிற ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மூலமாக நம்மளோட ஃப்யூச்சருக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முதலை பண்ணையோட சுற்றுச்சுவர் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா நாம் சினிமாவில் பார்த்து ரசித்த ஒரு சில கார்ட்டூன் கேரக்டர்ஸை ரொம்பவுமே அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கிட்ட நின்று நாம் ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உடுமலைப்பேட்டை வந்தீங்கன்னா இந்த இடங்களை எல்லாம் ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே சாப்பாடுன்னு பார்த்தோம்னா ஒரு சில கடைகள் மட்டும்தாங்க இருக்குது. இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற கடைகளில் அமராவதி டேம்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கப்பட்ட மீன்களில் வீட்டு முறைப்படி சமைக்கப்பட்ட மீன் குழம்போட ஃபுல் மீல்ஸும் மீன் வறுவலும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் வீட்டில் இருந்தே சமைச்சு கொண்டு வந்திருந்ததால் இங்கே சாப்பிடலை. ஸோ இங்கே சாப்பாடோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஸோ நீங்கள் யாராவது இங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா இங்கே சாப்பாடோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. சீக்கிரமே நம்மளோட அடுத்த ட்ராவல்க்கும் ரெடி ஆகிருங்க.